வணக்கம் அனைவருக்கும். நம்ம யோக நிலைகள் பார்த்துட்டு இருக்கோம். இடையில ஒன்று விட்டுருச்சு. சரி, அதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கத்தரி யோகம்னு சொல்லுவோம். அதாவது சுப கத்தரி யோகம், அசுப கத்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு. இங்க குரு அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுப்போம். இது லக்னமா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம். எல்லாத்துக்குமே நீங்க எடுத்துக்கலாம். சந்திரனுக்கு, லக்னத்துக்கு, மற்ற கிரகங்களுக்கு இந்த கத்தரி யோகங்களை அத்தனை விஷயத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு லக்னம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்க துலா லக்னம்னு எடுத்துக்கிறோம். இந்த துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் இந்த இடத்துலையும் கிரகங்கள் அமருது அப்படின்னா அதுதான் கத்தரி யோகம். சந்திரனுக்கு 2-12 பார்த்தோம் பாத்தீங்களா? துர்தரா யோகம், கேமத்துரும யோகம்னு பார்த்தோம். துர்தரா யோகம் அப்படிங்கிறது 2 பக்கமும் கிரகங்கள் அமரணும். அதை சந்திரனுக்கு அமரும் பொழுது துர்தரா யோகம்னு பார்த்தோம். லக்னத்துக்கு 2 பக்கத்துலயும் கிரகங்கள் அமரும் பொழுது கத்தரி யோகம் அப்படிங்கிற ஒண்ணும் சொல்லப்படுது. அப்போ ஒரு லக்னத்துக்கு 2 பக்கத்துலயும் சுப கிரகங்கள் அமர்ந்துச்சு அப்படின்னா அது சுப கத்தரி யோகம். ஓகேவா? அசுப கிரகங்கள் அமர்ந்துச்சு அப்படின்னா அது அசுப கத்தரி யோகம். அதேதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்துக்கோங்க. இப்ப குரு அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா குருவுக்கு பக்கத்துல சனி பகவான், இங்க சூரிய பகவான் அமர்றாருன்னு வச்சுக்கோங்க. இது குருவுக்கு ஏற்பட்டிருக்கிற அசுப கத்தரி யோகம். சரிங்களா? அதே இங்க சுக்கிரன் இருக்கிறாரு, குருவுக்கு 12ல சுக்கிரன் இருக்கிறாரு, 2ல புதன் இருக்கிறாரு அப்படின்னா இது குருவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சுப கத்தரி யோகம். சரிங்களா? அதே மாதிரி லக்னத்துக்கு சுப கிரகங்களான குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இவங்க அமரும் பொழுது அது சுப கத்தரி யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, கேது அமரும் பொழுது அசுப கத்தரி யோகம். அதை லக்னத்துக்கு பாக்குற மாதிரி, சந்திரனுக்கு பாக்குற மாதிரி எல்லா கிரகங்களுக்குமே அப்ளை பண்ணி பாருங்க. அப்பதான் அந்த கிரகத்தினால ஒரு வேலைய எளிதா செய்ய முடியுமா? இப்போ இந்த குரு பகவான் இருக்கிறாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு குரு அப்படிங்கிறவரு ஒரு ஆசான், ஒரு நல்ல ஒரு டீச்சர், ஒரு மத போதகர், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு வச்சுப்போம். குரு அப்படிங்கும் போதே ஒரு வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அவருக்கு 2 பக்கமும் அரக்கர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவர் எப்படி நமக்கு சொல்லி தருவாரு? பயந்துகிட்டே சொல்லி தருவாரு. சொல்ல வந்ததா சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரான்னு தெரியல. ஒரு தவறான கருத்தை முன்னுதாரணப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிறப்போ அக்கம் பக்கத்துல 2 பக்கத்துலயும் அசுரர்கள் அமர்ந்திருக்கிறாங்க, அசுரர்கள் நிக்கிறாங்க அப்படின்னா எப்படி அவர் சொல்ல வந்த கருத்தை முழுசா சொல்ல முடியும்? அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா? அந்த தன்மை நெருக்கடி நிலை அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு ஏற்படும். அதுதான் இந்த கத்தரி யோகம் அப்படிங்கிறது. கத்தரி யோகம் அப்படின்னா 2 பக்கமும் அசௌகரியமான ஒரு சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த கிரகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ அது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு அது அதிபதியா இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த பாவ பலன்கள்ல நெருக்கடி நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்ப கத்தரி யோகத்தை நம்ம எல்லா விதத்திலையும் பயன்படுத்திக்க முடியும். எல்லா விதங்களையும் நம்ம யோசிச்சு ஒரு பலனை ஒரு ஜாதகத்துல எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். தப்பு கிடையாது. சரிங்களா?